ஜெபம் பண்ண கடவோம். பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். சிறு பிள்ளைகளை இயேசு தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசுவோ, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். நேசிக்கிற நல்ல தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த பரிசுத்த நாள் காலை ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையினுடைய சிறு பிள்ளைகளாக இணைந்து இந்த பாலர் ஞாயிறை அனுசரிக்க ஆண்டவர் பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த ஆராதனை உம்முடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமையை கொண்டு வரட்டும். சிறு பிள்ளைகளையும் எடுத்து பயன்படுத்துகிற நல்ல ஆண்டவர், தொடர்ந்து உம்முடைய நாம மாத்திரம் இந்த ஆராதனையின் வழியாக உயர்த்தப்பட வேண்டும்படியாக உம்மிடத்திலே நாங்கள் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். தூய ஆவியாரினுடைய நிறைவான வழிநடத்துதல், தூய ஆவியாரினுடைய நிறைவான பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ள வேண்டும்படியாக நாங்கள் உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். அப்பா, நீர் அப்படி செய்ய போவதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அனைவரும் இணைந்து உம்மை உயர்த்த, உம்மிடத்திலிருந்து நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள ஆண்டவரே, நீர் எங்களுக்கு அருள் பாராட்டியருளும். இந்த ஆராதனையிலும் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் மனதார உம்மை துதிக்க, உம்மை தோத்தரிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா துதிக மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு ஆரம்பமாகவும் நாம் யாவரும் எழுந்து நின்று 376வது பாமாலை பாடுவோம். இயேசு எங்கள் மேய்ப்பர், கண்ணீர் துடைப்பார் என்ற பாடல். 376வது பாமாலை. எங்கள் மேய்ப்பர், கண்ணீர்
துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானே ஆகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான், தேவனை நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியுமாயிருக்கிறது. பாவங்களை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பது. பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோட அறிக்கையிட வேதர வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுவதுமே அன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகரங்களுக்காக தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், அவருடைய சரீரத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இந்த தருணத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னோட கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய திரு சந்நிதானத்திலே கூடி வந்திருக்கிற நாம் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். இந்த மாதத்தினுடைய 3வது வாரத்திலும் ஆண்டவருடைய திரு சந்நிதானத்திலே நாம் ஒன்று கூட ஆண்டவர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார், நமக்கு பலனை கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் ஆண்டவரினுடைய இரக்கம் உடன் இருந்திருக்கிறது. அதற்காக ஆண்டவரை தோத்தரிப்போம். எத்தனையோ பலவீனங்களின் மத்தியிலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார். ஆண்டவருக்கு நமக்கு நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளை நினைத்து ஆண்டவரை நாம் தோத்தரிப்போம். பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவரை துதிப்போம். ஆண்டவரே, நீர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். அவர்களுடைய படிப்பின் காரியங்கள், பிள்ளைகளுடைய பேர பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள், எதிர்காலத்திற்காக நாம் ஜெபித்த பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்திருக்கிறார், அவர்களை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த நாட்களையெல்லாம் நினைத்து பார்த்து, ஆண்டவரே, என்னுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி, என்னுடைய பேர பிள்ளைகளுக்காக உமக்கு தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவரிடத்தில் நாம் கூடி வரும் பொழுதெல்லாம் நம்மையும் சற்று ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது? நம்முடைய சொல்லாலும் செயலாலும் ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோமா, அல்லது என் வழியாக ஆண்டவருடைய நாமம் வேதனைப்படுகிறதா? சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நமக்கு ஆண்டவர் கிருபையாக கொடுத்திருக்கிற பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்கிறோம்? ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளைகளை நான் சரியாக போதிக்கவில்லை, அவர்களை வழிநடத்தவில்லை என்றால் அந்த நாட்களை எண்ணி
நான் மனம் வருந்துகிறேன் என்று ஆண்டவரிடத்திலே நாம் மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நமக்கு உதவி செய்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். பல நேரத்தில் என்னுடைய தவறான முன்மாதிரி என்னுடைய பிள்ளைகளையும் பாதித்திருக்கிறது. ஆண்டவரே, நாம் ஆண்டவரிடத்தில் நாம் நல்மனம் பொருந்துவோம். ஆண்டவரே, பெற்றோராகிய நாங்கள் உங்ககிட்ட நல்மனம் பொருந்து எங்களுக்கு உதவி செய்யன்னு கேட்போம். இந்த வருகின்ற நாட்களில் எங்களை கண்டு எங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தத்தில் வளர எங்களுக்கு அருள் புரியும் என்று ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம். அதே நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களுக்காக நாம் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். யோபு தன்னுடைய பிள்ளைகளுடைய பாவங்களுக்காக அவர் பலியிட்டார். ஆண்டவரிடத்தில் அவருடைய இரக்கத்திற்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, நாங்கள் செஞ்ச பாவத்தை எங்கள் பிள்ளைங்க மேலே சுமத்தாதுரும். ஆண்டவரே, எங்களுடைய தலைமுறை மேலே நீர் சுமத்தாதுரும் என்று ஆண்டவரிடத்தில் நாம் உண்மையாக நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்வோம். அவர் நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஏற்றுக்கொள்ளுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு யாவரும் சேர்ந்து நம்முடைய பொதுவான பாவரிக்கையின் ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். சேத்த கதவுகளை செய்யாமல் சேத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, மனிதருக்கு அருளிச்சித வாக்கு திட்டங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளை எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கை எங்கள் மேல் பொறுமையாயிரும். பார்த்துக்கப்பட்ட எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ள நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல அன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையுடன் ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்துள்ளோம். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று 95ஆம் சங்கீதத்தை பாடலாக பாடுவோம். சங்கீதம் 95ஆம் சங்கீதம். நம்முடைய ரட்சணை கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள், சமுத்திரம் அவருடையது, அவரை அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம் வாருங்கள். அவருடைய தேவன், நாம் அவருடைய சிந்தனைகளும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்திரத்தில் போகும் போதும் சோதனை நாளில் நடந்தது போல உங்களில் கடின படுத்தாதேயுங்கள். அங்கே உங்கள் பிதாக்கள் என்னை சோதித்து என்னை பரீட்சை பார்த்து
40 வருஷமாக சந்தியை ஆலோசித்து அவர்களுடைய என்றோடும் என்னுடைய என்றும் சொல்லி என்னுடைய இல்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டு பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமையுண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. யாவரும் நின்றவாறே சங்கீதம் 121 சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 121 சங்கீதம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். உன் கால்களை தள்ள ஓட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. யாவரும் தயவு செய்து அமர்வோம். இப்பொழுது முதலாம் திருமறை பாடம் வாசிய கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் சாமுவேலின் முதலாம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. பழைய ஏற்பாட்டின் பக்கம் 342. சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமாயிருந்தது, பிரதியட்சமான தரிசனம் இருந்ததில்லை. ஒரு நாள் ஏலி தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டிருந்தான். அவன் பார்க்கக்கூடாதபடிக்கு அவனுடைய கண்கள் இருளடைந்திருந்தது. தேவனுடைய பெட்டி இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேலும் படுத்து கொண்டிருந்தான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை கூப்பிட்டார். அதற்கு அவன், இதோ இருக்கிறேன் என்று சொல்லி ஏலியினிடத்தில் ஓடி, இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், நான் கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். அவன் போய் படுத்து கொண்டான். மறுபடியும் கர்த்தர் சாமுவேலே என்று கூப்பிட்டார். அப்பொழுது சாமுவேல் எழுந்திருந்து ஏலினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அதற்கு அவன், என் மகனே, நான் உன்னை கூப்பிடவில்லை, திரும்பி போய் படுத்துக்கொள் என்றான். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. கர்த்தர் மறுபடியும் 3ஆம் விசை சாமுவேலே என்று கூப்பிட்டார். அவன் எழுந்திருந்து ஏலியினிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிட்டீரே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையாண்டானை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து சாமுவேலை நோக்கி, நீ போய் படுத்துக்கொள், உன்னை கூப்பிட்டால் அப்பொழுது நீ, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல் என்றான். சாமுவேல் போய் தன்னுடைய ஸ்தானத்திலே படுத்து கொண்டான். அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல, சாமுவேலே, சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும், அடியேன் கேட்கிறேன் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று தேவனே உம்மை துதிக்கிறோம் என்ற கீதத்தை முறையாக நாம் வாசிப்போம். தேவனே உம்மை துதிக்கிறோம், உம்மை கர்த்தரென்று பிரஸ்தாபப்படுத்துகிறோம்.
தேவதூதர் அனைவரும் பரமண்டலங்களும் அவைகளிலுள்ள அதிகாரங்கள் அனைத்தும் சேனைகளின் தேவனாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போஸ்தலராகிய மாட்சிமை பொருந்திய கூட்டம் உம்மை போற்றும். இரத்த சாட்சிகளாகிய தைரிய சேனை உம்மை போற்றும். வணங்கப்படத்தக்க மெய்யான உம்முடைய ஒரே குமாரனையும் உலகமெங்குமுள்ள பரிசுத்த சபை பிரஸ்தாபப்படுத்தும். நீரே பிதாவினுடைய நித்திய சுதன். நீர் மரணத்தின் கொடுமையை வென்று விசுவாசிகள் எல்லாருக்கும் மோட்ச ராஜ்யத்தை திறந்தீர். நீர் எங்களுக்கு நியாயாதிபதியாக வருவீர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களை நித்திய மகிமையிலே உம்முடைய பரிசுத்தவான்களோட சேர்த்து கொள்ளும். அவர்களை ஆண்டு கொண்டு என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். எப்பொழுதும் சதா காலங்களிலும் உமது நாமத்தை வணங்குகிறோம். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே, உம்மையே நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலமும் கலங்காதபடி செய்யும். யாவரும் அமர்வோம். இப்பொழுது 2வது மற்றும் 3வது திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 8 வரை. புதிய ஏற்பாட்டில் பக்கம் 291. கிறிஸ்து இயேசுவினால் உண்டாயிருக்கிற ஜீவனை பற்றிய வாக்குத்தத்தத்தின்படி தேவனுடைய சத்தியத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாயிருக்கிற பவுல் பிரியமுள்ள குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது: பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. நான் இரவும் பகலும் இடைவிடாமல் என் ஜெபங்களில் உன்னை நினைத்து உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணி சந்தோஷத்தால் நிறையப்படும்படிக்கு உன்னை காண வாஞ்சியாயிருந்து உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் சோஸ்தரிக்கிறேன். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோபிசாலுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனிக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது. அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறதென்று நிச்சயித்திருக்கிறேன். இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். ஆகையால் நம்முடைய கர்த்தரை பற்றிய சாட்சியை குறித்தாவது அவர் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற என்னை குறித்தாவது நீ வெட்கப்படாமல் தேவ வல்லமைக்கேற்றபடி சுவிசேஷத்திற்காக என்னோட கூட தீங்கு அனுபவி. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசிக்க. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. மத்தேயு 18ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 முடிய. புதிய ஏற்பாட்டின் பக்கம் 27. அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திர கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடரல்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடரல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும்.
உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. 2 கண்ணுடையவனாய் எரிநகரத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியலில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 3ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. நாம் யாவரும் எழுந்து நின்று 100ஆம் சங்கீதத்தை முறையாக வாசிப்போம். சங்கீதம் 100ஆம் சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கெம்பீரமாய் பாடுங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரை நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறைக்கும் உள்ளது. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நாம் நின்றவாறே நம்முடைய அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரன் நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கண்டுபிடித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோடத்திலிருந்து எழுந்திருந்தார். பரமண்டல் கேரீஸ்வரல பிதாவே தேவனுடைய வலது பார்சல் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசபையும் பரிசுனுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். ஜெபம் பண்ண கடவோம். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிறுக்கான சுருக்க ஜெபம். தலைப்பு பாலர் ஞாயிறு. இயேசுவின் பார்வையில் சிறுவர்கள். குழந்தைகள் வாயினாலும் பாலகர் வாயினாலும் துதி உண்டாக பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சிறுவர்களை பரலோக சுதந்திரவாளிகளாய் ஏற்றுக்கொண்ட தேவனே, உம்மை போற்றுகிறோம். அனைத்து குழந்தைகளையும் ஞானத்திலும் அறிவிலும் பெருக செய்து இந்த உலகிற்கு அவர்களை ஆசீர்வாதமாக மாற்ற பிரார்த்திக்கிறோம். அவர்களை நாங்கள் நேசித்து ஆதரிக்கவும் அவர்களுக்கு நல் மாதிரியாக வாழ்ந்து காட்டவும் உதவியருள வேண்டுமென்று. ஆமீன். தொடர்ந்து நன்றியும் மன்றாட்டுகளையும் நாம் ஏறெடுப்போம். பிள்ளைகள் நன்றி சொல்லும் பொழுது திருச்சபையார் தேவனே உமக்கே துதி உண்டாவதாக என்று நாம் மறுமொழியாக நாம் சொல்லுவோம். சோத்திரங்களை எடுப்போம். நமது திருமண்டத்தின் கல்வி நிலையங்களுக்காகவும் சிறு பிள்ளைகளின் கருணை இல்லங்களுக்காகவும் மணிப்புரியும் ஆசிரியர் மாணவ மாணவிக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. திருமண்டலத்தின் மூலம் நடைபெறும் ஞாயிறு பள்ளிகளுக்காகவும் ஞாயிறு பள்ளி பிள்ளைகளுக்காகவும் ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. நமது பாடியர் சங்கத்தின் மூலம் நடைபெறும் பாடியர் நேச பத்திரிகை ஊழியங்கள், மனமகிழ்ச்சி பண்டிகை ஊழியங்கள், குற்றால சிறுவர் முகாம், நன்மேய்ப்பு சிறுவர் முகாம்கள், நலிவுற்ற மாணவர்களுக்காக கர்த்தரை துதிப்போமாக. அனைத்து ஊழியங்களுக்காகவும் சிறுவர் ஊழியங்களுக்காகவும் கர்த்தரை துதிப்போமாக. விண்ணப்பங்களை இருப்போம். நமது தேசத்தில் உள்ள மக்கள் தொகையில் 14 வயதிற்குட்பட்ட சிறுவர் சிறுமியரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் இயேசுவை போலவே ஞானத்திலும் வளர்த்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்து பெறுவதாக ஜெபிப்போமாக. இப்பொழுது சிறு பிள்ளைகள் திருவசனம் சொல்வார்கள். அதைத் தொடர்ந்து அறிவிப்புகள்.
நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். பூமியும் அதில் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் 24:1. நமது தேசம் கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். ஆகஸ்ட் மாத வசனம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8:10 பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்திற்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8:10 பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8:10 பின்பாகம். நமது தேசம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8:10 பின்பாகம். நமது தேசம் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்கு அவளை ஸ்தோத்திரிக்க கடவாய். உபாகமம் 8:10 பின்பாகம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவார். உபாகமம் 8:10. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. ஒரு சில அறிவிப்புகள். வருகின்ற 23ஆம் தேதி அன்று சேகர உபவாச கூடுகை நம்முடைய தென்காசி சேகரத்தில் காலை 10 மணிக்கு நடைபெறும். திருச்சபையின் பிள்ளைகள் நீங்கள் ஜெபத்தோடு கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். வருகின்ற 24ஆம் தேதி 4வது ஞாயிற்றுக்கிழமை காலை 8 மணிக்கு நமக்கு நற்கருணை. 7:30க்கு முதல் மணியும் 8 மணிக்கு 2வது மணியை அடித்து ஆரம்பிக்கப்படும். தயவுசெய்து நீங்கள் குறித்த நேரத்திற்கு வர உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் நம்முடைய குற்றால 81வது தோத்திர பண்டிகைக்கான நோட்டீஸ் அடுத்த வாரம் உங்களுடைய கரங்களில் கொடுக்கப்படும். 81வது தோத்திர பண்டிகைக்கான நோட்டீஸ் 26, 27, 28 வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் நடைபெறுகிறது. அதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்த வாரத்திலே உங்களுடைய கரங்களில் குற்றால தோத்திர பண்டிகைக்கான ஒரு நாள் வருமான கவர் காணிக்கை கொடுக்கப்படும். நீங்கள் அதை நற்கருணை ஆராதனையின் போது காணிக்கை நேரத்தில் முன்பு வந்து படைக்க உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். அதே போல் நன்கொடை படிவம் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மேலகரம் திருச்சபைக்கு 4 நன்கொடை படிவங்களை கொடுத்திருக்கிறார்கள். நீங்கள் அதை விருப்பப்பட்டவர்கள் நம்முடைய சபை ஆலய பணியாளரிடத்திலே நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் நம்முடைய திருச்சபைக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். உங்களுடைய இல்லங்களிலே வந்து என்னுடைய திருமண அழைப்புதலை கொடுக்க ஆண்டவர் எனக்கு கிருபை பாராட்டினார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. என்னுடைய திருமணத்திற்காக நீங்கள் அதிகமாக ஜெபிப்பீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். 27ஆம் தேதி உங்களுக்கு காலை 7 மணிக்கு நம்முடைய ஆலயத்திலிருந்து வாகனம் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் ஜெபத்தோடு நீங்கள் அந்த திருமண நிகழ்வில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். வருகிறவர்கள் நீங்கள் நிச்சயமாக வர வேண்டும். வருகிறவர்கள் நம்முடைய
ஆலய பணியாளரிடமும் ஜெரோமினிடமும் மிஸ்டர் சுரேசனிடமும் உங்களுடைய பெயர்களை நீங்கள் கொடுங்கள். ஏனென்றால் உங்களுடைய எண்ணிக்கை நம்முடைய எண்ணிக்கைக்கு தகுந்தாற் போல வாகனம் ஒழுங்கு செய்ய வேண்டும். ஆகவே நீங்கள் அதை கவனத்திலே கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஞாபகப்படுத்துகிறோம். இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறவர்கள் இன்று 17ஆம் தேதி திரு எபனேசர் டேனியல், 22ஆம் தேதி திருமதி மின்னா அசோக், 23ஆம் தேதி மிஷல் தபித்தாள், டாக்டர் ஆஃப் ஜெபராஜா சாலமோன். திருமண நாளை அனுசரிக்கிறவர்கள் 22ஆம் தேதி மிஸ்டர் ஜெபராஜா சாலமோன் அண்ட் மிஸ்ஸிஸ் மெர்சி சாலமோன். இவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். இவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையினுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீர் அவ்வப்போது செய்து வருகிற நன்மைகளுக்காக, கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்திலே நாங்கள் பிறந்த நாள், திருமண நாள், பெயர் வாசிய கேட்ட எங்களுடைய திருச்சபையினுடைய குடும்பத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இம்மட்டுமாக ஆண்டவரினுடைய திருக்கரம் பாதுகாப்போடு வழிநடத்தி வந்த நாட்களை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குடும்பத்திலும் தனி மனித அவர்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் போதுமானவராக இருந்திருக்கிறீங்க. நன்மையினாலும் கிருபையினாலும் நிறைந்திருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இஸ்ரவேலை காக்கிற ஆண்டவர் உறங்குவதுமில்லை தூங்குகிறதுமில்லை என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, அவர்களுடைய முயற்சிகள், அவருடைய பிரயாசங்கள், அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் சவால்களை சந்தித்த நாட்களில் ஆண்டவரே, நீர் அவர்களை பாதுகாத்திருக்கிறீர், பராமரித்திருக்கிறீர். உமக்கு நாங்கள் தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாள், திருமண நாளை அனுசரிக்கும் போது, புதிய ஆண்டிற்குள்ளாக கடந்து செல்லும் பொழுது ஆண்டவருடைய நிறைவான பிரசன்னம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, நன்மையினாலும் கிருபையினால் நிறைத்தருளுங்க. இந்த ஆண்டில் எடுக்கிற முயற்சிகள், அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய திருக்கரம் எப்பொழுதும் உடன் இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண நாட்களை கண்டு மகிழ்ச்சி அடைய, உமக்குள்ளாக நிலைத்திருக்க ஆண்டவர் நீர் அருள் பாராட்டி அருள வேண்டும்படியாக இடத்துல மன்றாடுகிறோம். திருச்சபை மக்களாக இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய மன்றாட்டை கேட்டு நீரும் அவர்களை ஆசீர்வதிங்க, நீரும் வாழ்த்தி அருள வேண்டும் என்று இடத்துல தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். எல்லா துதிக நன்மையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகரின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இப்பொழுது ஒரு சிறப்பு பாடலை நம்முடைய சிறு பிள்ளைகள் பாடுவார்கள். அதைத் தொடர்ந்து நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கலங்கரை விளக்கை பாரு, அது காட்டும் ஒளியினை பாரு. கலங்கரை விளக்கை பாரு, அது காட்டும் ஒளியினை பாரு. தூரத்திலே வரும் கப்பல்
கிளாப் பண்ணிடுவோமா? சரி. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துவதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். இன்றைக்கு நமக்கு TDCM ஊழியர் ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தையை கொடுப்பதற்காக வருவார் என்று. ஆனால் எதிர்பாராத விதமாக இன்றைக்கு குற்றாலத்தில் சிறுவர் முகாம் டீச்சர்ஸ்க்கான ப்ரோக்ராம் நடப்பதனால் அவர்களால் வர முடியாத ஒரு சூழல். ஆகவே இன்றைக்கு காலையில் தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு, அவங்க வரலை அப்படிங்கிற ஒரு நிலை என்பது தெரிய வந்தது. ஆகவே உங்களோடு கூட இன்றைக்கு நான் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்க ஆண்டவர் எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நன்றி. கடந்த ஆண்டு நான் உங்களோடு கூட இதே போல் சிறுவர் பாலர் ஞாயிறிலே உங்களிடத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை நான் தான் பகிர்ந்து கொண்டேன். கடந்த ஆண்டு எத்தனாம் தேதி என்றால் 27ஆம் தேதி, போன 2024ஆம் ஆண்டு 7வது மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நான் தான் பகிர்ந்து கொண்டேன். அன்றைக்கும் சிறு பிள்ளைகளை குறித்து தான் உங்களோடு கூட பேச ஆண்டவர் எனக்கு வாய்ப்பு கொடுத்தார். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது என்று தெரியவில்லை நான் எந்த தலைப்பின் கீழாக பேசினேன் என்று. பல நேரத்தில் நமக்கு போன வாரம் கேட்ட அருளுரையே இந்த வாரத்தில் நான் மறந்து விடுகிறோம். கடந்த ஆண்டில் நான் 2 தலைப்பை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன். ஒன்று, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள். இன்னொன்று, நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறாதிருங்கள். இந்த 2 தான் நான் கடந்த வாரத்தில் நான் சொன்னேன். அதுக்கு என்ன டெக்ஸ்ட்டு நான் சொன்னேன்னா, சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள். இன்றைக்கி பிள்ளைங்க வாசித்தாங்கல்ல, நீங்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளைகளைப் போல மாறாவிட்டால் அப்படின்னா ஆண்டவர் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல மாறுங்கள் என்று சொல்லுகிறார். அதே நேரத்தில் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பவுல் சொல்லுவார், நீங்கள் சிறு பிள்ளைகளை போல மாறாதிருங்கள். ஏன்னா நீங்கள் தவறான உபதேசங்களை கேட்டுறீங்க, சின்ன பிள்ளைங்களை மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் நம்பிடாதீங்க, அதனால் நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க, வழி விலகி போயிடுவீங்க அப்படின்னு பவுல் அந்த எபேசு திருச்சபையை பார்த்து அவர்களுக்கு அந்த ஒரு மடலை, அந்த கடிதத்தை எழுதுவார். கடந்த ஆண்டு நான் அதை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். இந்த ஆண்டு என்ன வார்த்தையை உங்களோடு கூட பேசலாம் என்று யோசிக்கும் பொழுது, இன்றைக்கு நமக்கு முதல் வேத பாடமாக அருமையான சகோதரி வாசியை கேட்ட திருமறை பாடம் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அன்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற குழந்தை பாக்கியத்திற்காக ஆண்டவருக்கு நாம் எப்பொழுதும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் கணக்கு கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். உனக்கு நான் ஒரு ஆண் குழந்தையும் ஒரு பெண் குழந்தையும் கொடுத்தேன், அல்லது உனக்கு 2 பெண் குழந்தைகளை கொடுத்தேன், அல்லது உனக்கு 3 அப்படி நம்ம சொல்லிக்கலாம். அந்த பிள்ளைகளை எப்படி வளர்த்தாய் என்று ஆண்டவர் நிச்சயமாக நம்மிடத்திலே கணக்கு கேட்கிற ஆண்டவராக இருக்கிறார். அது நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கிறது. சமுதாயத்தில் பிள்ளைகளை வளர்ப்பதிலும் பிள்ளைகளை வளர்த்து கல்வியில் மாத்திரம் உயர்த்துவது ஒரு பெற்றோருடைய கடமையாக இருந்தாலும், அவர்களை நல் ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் வளர்ப்பது அதைவிட மிகவும் ஒரு முக்கியமானதாக இருக்கிறது. நம்ம பைபிளில் ஒரு வசனம் உண்டல்ல, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினுடைய ஆரம்பம். அதுதான் பிள்ளைகளுக்கு ஞானம் வர வேண்டும் என்று, அறிவு வளர வேண்டும் என்று நாம் பல காரியங்களை நாம் முயற்சிக்கிறோம். நம்ம பிள்ளைங்க நல்ல அறிவோடு இருக்கணும் அப்படின்னு அவர்களை நல்லா படிக்க வைக்கிறோம். நல்ல ஒரு கோச்சிங் சென்டரில் நம்ம அனுப்புகிறோம். அவங்க அறிவில் தேர்னவங்களாக மாறிடுறாங்க. ஆனால் பல நேரத்தில் ஞானத்தில் குறைவுள்ளவர்களாக மாறிடுறாங்க. ஞானம் இல்லாத ஒரு சூழல். அறிவுக்கும் ஞானத்திற்கும் பெருத்த வேறுபாடு உண்டு. அறிவை நாம் புத்தகங்களை படிப்பதினால், நாம் கேட்பதினால் நாம் வளர்த்து கொள்ளலாம். ஆனால் ஞானம் அப்படி அல்ல. ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு விசேஷித்த ஒரு கிருபையாக இருக்கிறது. எந்த சூழலில் எப்படி செயல்பட வேண்டும், எந்த சூழலை எப்படி கையாள வேண்டும், யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும், அதெல்லாம் ஞானமாக இருக்கணும். பல நேரத்தில் சொல்லுவாங்கல்ல, இந்த வீட்டு பிள்ளைங்க ரொம்ப ஞானமாக பேசுவாங்க அப்படி சொல்லுவாங்க. இந்த வீட்டு பிள்ளைங்க ரொம்ப ஞானமாக பேசுவாங்க, சின்ன பிள்ளையாக இருந்தாலும் ரொம்ப ஞானமாக பேசுகிறாப்புல அப்படி சொல்லுவாங்க. எனக்கு அன்பானவர்களே, அது எல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு கிருபையாக இருக்கிறது. ஆகவே நம்மளுடைய பிள்ளைகள் ஞானத்திலே வளர வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். ஞானத்திலே பிள்ளைகள் வளர வேண்டும் என்றால்
அதற்கு அவர்கள் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது. ஆண்டவருக்கு நான் பயப்பட வேண்டும். ஆண்டவருக்கு, கடவுளுக்கு சின்ன பிள்ளைங்க பயப்பட ஆரம்பித்து விட்டால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஞானத்தை அவர் கிருபையாக கொடுக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட நம்ம பிள்ளைகளை வளர்க்கிறோம்? சற்று நம்மை நாமே யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்களாக வளருகிறார்கள் என்று நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம பிள்ளைங்க பல நேரத்தில் நம்மிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிறாங்க. இயேசு ஆண்டவர் சொல்கிறார்ல, நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு எல்லாருக்கும் ஒரு முக்கியமான ஒரு தகப்பன் என்றால் அதை நாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம். நம்ம எல்லாரும் பெரியவர்களாக இருக்கிறோம். நாம் எல்லாரும் அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நாம் பெற்றிருக்கிறோம். யாரை கூப்பிடத்தக்க? இயேசு கிறிஸ்துவை கூப்பிடத்தக்கதான ஒரு அந்த கிருபைகளை பெற்றிருக்கிறோம். அவரிடத்தில் அவர் சொல்றாரு, நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், நீங்கள் என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்துவனிடத்திலே நாம் பெரியவர்களாக இருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடுகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். நம்மை பார்த்து நம்முடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறார்கள். நம்மை பார்த்து நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை, நம்முடைய செயல்பாடு, குடும்பத்திடையே இருக்கிறதான உறவுகள், இதை பிள்ளைகள் பார்த்து கொண்டே இருக்காங்க. பிள்ளைங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர்கள் பார்த்துக்கொண்டே இருக்கிறவர்கள் அவர்கள் அதை ஏதாவது ஒரு விதத்தில் நம்மிடத்தில் என்னத்தை கற்றுக்கிறாங்களோ அதை அப்படியே வெளியில் வந்து அதை பிரதிபலிப்பாங்க. அது நமக்கு தெரியாது, பெற்றோராகிய நமக்கு தெரியாது. அது ஒருவேளை அவர்கள் படிக்கிற பள்ளிகளாக இருக்கலாம், அல்லது அவர்களுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கலாம். அதை பிரதிபலிப்பாங்க. ஏனென்றால் அவர்களுக்குள்ளாக ஏற்படுகிற ஒரு தாக்கம், அது அவர்களை அறியாமலே அவர்களுக்கு அது வந்து அவர்கள் வாழ்கிற சமுதாயத்தில் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே நாம் முதலாவதாக ஒரு முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிள்ளைகளுக்கு பெற்றோர் தான் ஒரு முன்மாதிரியாக இருக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதற்கப்புறம் தான் ஆசிரியர்கள். ஏன்னா எப்பொழுதுமே பிள்ளைகளோடு கூட பெற்றோர்கள் அதிகமாக உறவில் இருப்பதினால் பெற்றோர்கள் தான் முதல் முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அவர்களுக்கிடையே ஒரு பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது பிள்ளைகளை நிச்சயமாக பாதிக்கக்கூடிய ஒன்றாக அமைகிறது. இன்றைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரியாக இருக்கிறோம்? இயேசு ஆண்டவர் சொல்றார்ல, நான் உங்களுக்கு தகப்பனாக இருக்கிறேன், நீங்கள் என்னுடைய மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள். அவர் தைரியமாக சொல்றாரு, நீங்கள் என்னுடைய மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள், என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். அதே போல நாம் சொல்ல முடியுமா? என்னுடைய மாதிரியை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று பிள்ளைகளிடத்திலே நாம் தைரியமாக சொல்ல முடியுமா? என்னிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று பிள்ளைகளிடத்திலே நாம் தைரியமாக சொல்ல முடியுமா? வேடிக்கையாக ஒரு கதையை சொல்வார்கள். எப்படி என்றால், ஒரு ஆசிரியர், சண்டே ஸ்கூல் டீச்சர், அவர்கள் ஓய்வு நாள் பாடசாலையை நடத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவர்கள் கேட்டார்களா, அந்த சண்டே ஸ்கூல் டீச்சர், ஏசப்பாவை யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்? அதான் கேள்வி. ஏசப்பாவை யாருக்கெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு உடனே எல்லா பிள்ளைங்களும் கை தூக்குனாங்க. ஆனால் ஒரே ஒரு பிள்ளையை மாத்திரம் கை தூக்கவே இல்லை. ஒரு பிள்ளை மாத்திரம் கை தூக்கவே இல்லை. அந்த ஓய்வு நாள் பாடசாலை வகுப்பு முடிந்தது, எல்லா பிள்ளைங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. டீச்சர் அந்த பிள்ளையை மட்டும் தனியாக கூப்பிட்டு, ஏம்மா உனக்கு ஏசப்பாவை பிடிக்காதா? நீ டெய்லி சண்டே ஸ்கூல் வார, நீ நல்ல நாங்கள் சொல்கிற வசனத்தை நீ ஈஸியாக கற்றுக்கிடுற, நல்ல பாட்டு படிக்க, ஏன் ஏசப்பாவை உனக்கு பிடிக்காதா அப்படின்னு கேட்டோன்னே, எனக்கு பிடிக்காது டீச்சர். அந்த பிள்ளை சொன்னது எனக்கு பிடிக்காது. அந்த டீச்சருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன் பிடிக்காது அப்படின்னு கேட்கும்போது, எங்கள் அப்பா அவர் வந்து என்ன செய்வார்? நல்லா குடிப்பார் டீச்சர். அவர் சொல்லுது, அந்த பொண்ணு சொல்லுது, நல்லா குடிப்பார். எங்கள் அப்பா எங்களை நல்லா கவனிக்க மாட்டார். எங்கள் அப்பா அவர் வந்து எங்கள் அம்மாவை டெய்லி அடிப்பார். அந்த வீட்டில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க, ஆனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். அதனால் எங்கள் அப்பாவும் எனக்கு பிடிக்காது. ஏசப்பா அவரை எங்கள் அப்பாவை மாதிரி தானே ஏசப்பாவும் இருப்பார். அந்த பிள்ளையினுடைய கண்ணோட்டத்தை பாருங்கள். எங்கள் அப்பாவை மாதிரி தானே ஏசப்பாவும், அந்த அப்பாவும் அப்படி தானே இருப்பார். அதனால் எனக்கு பிடிக்காது டீச்சர். எனக்கு அன்பானவர்களே, பல நேரத்தில் நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய பிள்ளைகளையும் அது தாக்கக்கூடியதாக மாறுகிறது. நாம் செய்கிற செயல்பாடுகள் நல்ல காரியமாக இருந்தாலும் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் செய்கிற தவறான செயல்பாடாக இருந்தாலும், உதாரணங்களாக இருந்தாலும், அது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்றைக்கு திருமறையிலிருந்து நாம் இந்த கண்ணோட்டத்தோடு, இந்த சூழலோடு கூட நாம் எடுத்துக்கொள்வோம். 1 சாமுவேல் இந்த பகுதிக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம் என்றால், இந்த 1 சாமுவேல் இந்த பகுதி நமக்கு எல்லாருக்கும் நல்ல ஒரு அறிமுகமான ஒரு பகுதி. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம்
2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் இதெல்லாம் நமக்கு நல்ல தெரிந்த ஒரு பகுதி. இந்த பகுதியில் நாம் பார்ப்போம் என்றால் அன்னாள் என்ற ஒரு தாயாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கும். அந்த சூழல் நமக்கு நல்ல தெரியும். வருஷந்தோறும் தேவாலயத்திலே சென்று அவர்கள் பலியிடுகிறார்கள். அவர்கள் குடும்பமாக சென்று ஆலயத்திலே சென்று பலியிடுகிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு வார்த்தை, அவர்கள் வருஷந்தோறும் 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால், அந்த மனுஷன் சிலோவாவிலே சேனைகளின் கர்த்தரை பணிந்து கொள்ளவும் அவருக்கு பலியிடவும் வருஷந்தோறும் தன் ஊரிலிருந்து போய் வருவான். இந்த இடத்துல அப்படி சொல்லப்பட்டிருக்கு, அந்த வசனம் அப்படி சொல்லப்பட்டிருக்கு. யாரோடு கூட போறாரு? தன்னுடைய மனைவியோடு அன்னாளோடு, அதே போல தன்னுடைய மறுமனையாட்டி பெனினாளோடு, அதோடு கூட பெனினாளுடைய பிள்ளைகளோடு அவர்கள்லாம் கடந்து செல்றாங்க. இவங்க எல்லாரும் போறாங்க. எல்லாருமே நிச்சயமா அவர்கள் பலியிட்டு ஆண்டவரிடத்துல விண்ணப்பங்களை நிறைய வச்சிருப்பாங்க. ஆனால் இந்த அன்னாள் மாத்திரம், இந்த தாயார் மாத்திரம் என்ன விண்ணப்பத்தை வச்சிருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை எனக்கு தாரும், எனக்கு இந்த ஒரு குழந்தை பாக்கியத்தை தாரும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, வருஷந்தோறும் அவர்கள் அந்த ஆலயத்திற்கு கடந்து சென்றார்கள். அந்த அம்மா ஜெபம் பண்ணியிருக்கோம்ல, பல நேரத்தில் நம்மளும் அப்படி ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே, நான் இந்த வாரத்தில் இந்த ஆலயத்திற்கு நான் வந்திருக்கிறேன் சுவாமி, அடுத்த வாரமும் வருவேன். இந்த 6 நாளைக்குள்ள என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதா? நம்ம பல நேரத்தில் அப்படி ஜெபம் பண்ணலாம். அடுத்த வாரத்தில் வருவோம். ஆண்டவரே, கடந்த 6 நாளில் தான் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கலை, இந்த வாரத்திலேயாவது என் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நீர் செஞ்சிட மாட்டீரா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எத்தனை நாள் நம்ம இந்த ஆலயத்திலிருந்து நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம்? எத்தனை நாள் நம்ம ஜெபம் பண்ணியிருப்போம்? ஒருவேளை நம்ம இந்த வாரம் ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், இடைப்பட்ட 6 நாட்களுக்குள்ள ஆண்டவருடைய செயல்பாடுகள், அவருடைய அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்த நாட்களும் உண்டு. அடுத்த வாரத்தில் வரும்போது நம்ம சந்தோஷமாக நம்ம சொல்லுவோம், ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லது செஞ்சார், போன வாரம் நான் ஜெபம் பண்ணேன், அந்த ஒரு வாரத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு பதில் கொடுத்துருக்கிறாருன்னு இதே ஆலயத்தில் உட்கார்ந்து நாம் நன்றி சொன்ன நாட்களும் நிச்சயமாக இருக்கும் உங்கள் வாழ்க்கையில். இப்படிப்பட்ட சூழலில் இந்த அம்மாவினுடைய மன்றாட்டு வருஷந்தோறும் போகிறாங்க. ஆனால் எத்தனை வருஷம்னு அங்கே குறிப்பிடலை. ஒருவேளை ஒரு ஆண்டுக்கு கூட தான் இருக்கும். 2 ஆண்டோ 3 ஆண்டோ 4 ஆண்டோ 5 ஆண்டோ 10 ஆண்டோ 15 ஆண்டோ. இந்த அம்மாவினுடைய வேண்டுதல் என்னவா இருந்திருக்கும்? ஆண்டவரே, ஒரே ஒரு காரியத்தை தான் சுவாமி கேட்கேன், கடந்த 3 ஆண்டுகளாக நான் வாரேன், 4 ஆண்டுகளாக வாரேன், 5 ஆண்டுகளாக வாரேன், எனக்கு என்ன இல்லை, ஒரு குழந்தை இல்லை சுவாமி, எனக்கு நிறைய இரக்கம் பாராட்டும். அதுதான் அந்த தாயாரினுடைய ஒரு வேண்டுதலாக இருந்திருக்கும். ஆனால் இந்த பகுதியிலே சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த தாயார் அழுது மன்றாடுகிறார். ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் அந்த தாயாருக்கு ஒரு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கிறார். அந்த தாயாருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு முக்கிய காரணம் அந்த தாயாரினுடைய அர்ப்பணிப்பு. அந்த அம்மா சொல்லும், ஆண்டவரே, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுப்பீர் என்றால் அந்த பிள்ளையை உன்னுடைய சன்னிதானத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன், அந்த பிள்ளையை உம்முடைய சன்னிதானத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன். அதே போல ஏற்ற நாளிலே ஆண்டவர் அன்னாளின் மேல் இரக்கம் பாராட்டி ஒரு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். அதற்கப்புறம் என்ன நடக்கிறது அதை நான் பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால், அந்த இடத்திலே நாம் சொல்லப்பட்டு இருக்கிற பகுதி 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 25வது வசனத்திற்கு மேலே சொல்லப்பட்டு இருக்கும். அந்த பிள்ளையை கொண்டு ஆண்டவருடைய சந்நிதியில் வந்து விடுவார். 27வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். 28வது வசனம். இந்த இடத்துல நம்ம வாசித்து பார்த்தோம்னா அந்த 27வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ணுறோமா? எல்லாருமே நிச்சயமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நிச்சயமாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். இந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தரிடத்தில் நான் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஆண்டவருடைய பாதபடியில் விட்டுட்டு போயிடுறாங்க அந்த தாயார். இந்த பகுதியில் சாமுவேல் அடுத்து என்ன செய்கிறாருன்னா, அவன் அங்கே கர்த்தரை பணிந்து கொண்டான் என்று சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்மளுடைய அர்ப்பணிப்பு நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நம்மளுடைய அர்ப்பணிப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களை ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் உண்மையாக நீங்கள் அர்ப்பணிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய அர்ப்பணிப்பு உண்மையாக இருக்குன்னா ஆண்டவர் உங்களுடைய அர்ப்பணிப்பை அங்கீகரிக்கிறார்,
அதற்கான வழி வாய்ப்புகளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நல்ல விசாலமாக அவர் திறந்து கொடுப்பார். எந்த ஒரு தடையுமே இருக்காது. எந்த ஒரு தடையும் உங்களுடைய அர்ப்பணிப்பு உண்மையான அர்ப்பணிப்பாக இருக்குமே என்றால், பெற்றோர்களினுடைய அர்ப்பணிப்பு உண்மையானதாக இருக்குமே என்றால், ஆண்டவர் அந்த அர்ப்பணிப்பை அவர் பார்க்கிற ஆண்டவராக இருக்கிறார். அதை கனப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய அர்ப்பணிப்பை ஒரு நாளும் ஆண்டவர் வெறுமையாக விடுகிறவர் அல்ல, நம்முடைய அர்ப்பணிப்பை பார்த்து கனப்படுத்துகிறார். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு, சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஆண்டவரை பணிந்து கொண்டான் என்று அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ரெண்டாவதாக 2ஆம் அதிகாரம் அதிலே உள்ள 11வது வசனத்தினுடைய பின்பகுதியில் இவ்வாறாக சொல்லப்பட்டு இருக்கும், கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரிடத்துல பணிந்து கொண்டதோடு கூட இந்த சாமுவேல் அப்படி நின்று விடலை. ஒரு பக்கம் அந்த அம்மா விட்டுட்டு போனதுக்கப்புறம் ஆண்டவரை பணிந்து கொண்ட அந்த சாமுவேல் தேவாலயத்தில் ஆண்டவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களை ஆண்டவருடைய பணிக்காக நம்ம ஈடுபடுத்துகிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. ஆலய பணிகளாக இருக்கட்டும் அல்லது ஊழிய பணிகளாக இருக்கட்டும், நம்ம பிள்ளைங்களை எந்த அளவுக்கு ஈடுபடுத்துகிறோம் சற்று யோசித்து பார்ப்போம். பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், கோயிலில் யாராவது வேலை செய்வாங்க, பேசாமல் நீ வீட்டில் உட்காந்து படி அப்படின்றோம். இல்லைன்னா அந்த அந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்குக்கெல்லாம் அவங்க போவாங்க, அவங்க வீட்டு பிள்ளைகள் செய்வாங்க, நீ போவாத அப்படின்னு நம்ம பல நேரத்தில் சொல்லிடுறோம். இன்னும் கொஞ்சம் வெளிப்படையாக சொல்லணும்னா, ஒரு சில பிள்ளைங்களை பெற்றோர் டீச் பண்ணுற விதம் எப்படின்னா, முன்னாடி போய் மைக்கு பிடிக்கிறதுக்கு மாத்திரம்தான். ஆனால் ஆலயத்தில் பணி செய்யக்கூடிய ஒரு சூழலை அவர்கள் உருவாக்கி தர மாட்டாங்க. எனக்கு அன்பானவர்களே, அப்படி அல்ல. ஆண்டவருடைய ஆலயத்திலே பிள்ளைகள் பணி செய்வது என்பது அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம், அது ஆசீர்வாதம். ஏன்னா இது வந்து உங்களுடைய வீடும் அல்ல, இது என்னுடைய வீடும் அல்ல, இது ஆண்டவர் வாசம் செய்கிற இடம். நம்ம சின்ன பிள்ளைகள் ஒரு குப்பையை எடுத்து போட்டால் கூட அதை ஆண்டவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். இங்கே சாமுவேல் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர் பணி செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சின்ன வயசுலேருந்தே அவர் பணி செய்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய ஆலயத்தில் பணி செய்வதற்கு நாம் எந்த அளவுக்கு நாம் ஊக்குவிக்கிறோம் சற்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை ஆண்டவருடைய ஆலயத்திற்காக பிள்ளைகளை பணி செய்வதற்கு நாம் அனுப்பும் பொழுது அதன் வழியாக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். நிச்சயமாக உயர்த்துவார். ஏனென்றால் நாம் அவருடைய இல்லத்திலே நான் பணி செய்கிறோம். மூன்றாவதாக எடுத்துக்கொள்வோம், அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசியுங்கள் யாராவது. நான் உங்களோடு கூட சொன்னேன், சாமுவேல் அங்கே ஆண்டவரை பணிந்து கொண்டான் என்று 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே சொன்னேன். ரெண்டாவதாக நான் சொன்னேன், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஆண்டவருடைய ஆலயத்தில் அவர் பணி செய்து கொண்டிருந்தார் என்று சொன்னேன். மூன்றாவதாக இங்கே 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வளர்ந்தான். இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகள் யாருடைய நிழலில் வளர்க்கப்படுகிறார்கள்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. யாருடைய நிழலில் வளர்க்கப்படுகிறார்கள்? இன்றைக்கு பல நேரத்தில் பிள்ளைகள் பாட்டி தாத்தா நிழலே வளருவாங்க. பெற்றோருடைய குடும்ப சூழல், அவர்களுடைய பணிநிலை, பாட்டி தாத்தா சூழலே வளருவாங்க. பல பிள்ளைங்க அம்மாவினுடைய நிழலே வளருவாங்க. பல பிள்ளைங்க அப்பாவினுடைய நிழலே வளருவாங்க. இப்படி இருக்குது. இப்படியெல்லாம் இன்றைக்கு உள்ள சிச்சுவேஷனில், இன்றைக்கு உள்ள சூழலில் இன்றைக்கு பல பிள்ளைங்க குழந்தைகள் காப்பகத்திலே வளர்கிறாங்க. சின்ன வயசுலேருந்து 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க. இந்த சைடு அப்பா அம்மாட்ட விட முடியாது, இந்த சைடு அப்பா அம்மாட்ட விட முடியாது. அதனால் கணவருக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனை ஆயிரும். அதனால் என்ன செஞ்சிடறாங்க, குழந்தைகள் காப்பகத்தில் கொண்டு போய் விட்டுறாங்க. அந்த பிள்ளைங்கள் எப்படி வளரும் சற்று நாம் யோசித்து பார்ப்போமே. ஆனால் சாமுவேல் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஆண்டவருடைய சந்நிதியில் வளர்ந்தான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைங்க ஆண்டவருடைய நிழலில் வளர்க்கப்பட வேண்டும் ஒவ்வொரு நாளும். இன்றைக்கு நம்ம பிள்ளைங்க எத்தனை பெற்றோர் காலையில் எழுந்திரிச்சு பிள்ளைய பார்த்து பைபிள் வாசித்தியா, ஜெபம் பண்ணியான்னு கேட்டோம்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. அதே நேரத்தில் எத்தனை பேர் பெற்றோர்களாகி நம்ம இருக்கோம், கோயிலுக்கு போகிற லேட் ஆயிரும், சாப்பிட்டுட்டு போன்னு எத்தனை பேர் சொல்லி அனுப்பணும்? கொஞ்சம் யோசித்து பார்ப்போமே. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய சந்நிதியில் நம்முடைய பிள்ளைகள் வளரும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நிச்சயமாக பெற்றுக்கொள்ளுகிறார்கள். ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஆலயத்திலே
பணி செய்யும் பொழுதும் ஆண்டவருடைய அது இந்த இந்த நிலையில் இந்த ஆலயத்திற்குள்ளாக பணி செய்யக்கூடிய ஒரு நிலை. ஆண்டவருடைய சந்நிதியில் வளருவது என்பது அவரோடு கூட நெருங்குகிற ஒரு அனுபவம். பரிசுத்த வாழ்க்கையில் பிள்ளைகள் காக்கப்படக்கூடிய ஒரு சூழல். ஆண்டவருடைய சந்நிதியில் வளரும் பொழுது நிச்சயமாக பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை என்பது அங்கே ஏற்படுகிறது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்திற்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம் என்றால் அங்கே சொல்லப்பட்டு இருக்கிற ஒரு பகுதி என்றால் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஆண்டவருடைய ஆலயத்திலே பணிந்து கொண்டு, ஆண்டவருடைய ஆலயத்திலே பணிவிடை செய்து கொண்டு, ஆண்டவருடைய நிழலில் நடக்கும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவருடைய குரலையும் பிள்ளைகள் கேட்க முடியும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை, ஃபஸ்ட்டு சாமுவேலுக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகுது. ஒருவேளை ஏலி தான் நம்மை கூப்பிடுகிறாரோ என்று ஒரு சூழல். அதற்கப்புறம் தான் ஏலி, ஆனால் இந்த இடத்துல ஏலியை ரொம்ப நல்லா பாராட்டலாம். அவர் முதிர்ந்த ஒரு மனிதராக இருந்தாலும் சரியாக பிள்ளையை வழி நடத்துகிறார். பார்த்தீங்களா, பேசாமல் போய் படு அப்படின்னா அங்கே முடிஞ்சிருக்கும். ஆனால் 3வது முறை கூப்பிடும் பொழுது ஏலிக்கு அப்போ தான் தெரியுது ஆண்டவர் சாமுவேலை கூப்பிடுகிறார் என்று சொல்லி. ஏலி ரொம்ப சரியாக வழி நடத்துகிறார். பார்த்தீங்களா, அடுத்த டைம் கூப்பிட்டா நீ சொல்லு, ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லு அப்படின்னு ஏலி ரொம்ப அருமையாக கைட் பண்ணுறாரு. இன்றைக்கு நம்ம பிள்ளைங்களை நம்ம எப்படி கைட் பண்ணுறோம்? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்குல்ல. பல நேரத்தில் நம்ம சொல்கிறோம், அந்த பிள்ளை கூடலாம் நீ சேராத அப்படி பல நேரத்தில் அந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம். அவங்க கிட்டலாம் பக்கத்தில் போவ, அவங்ககிட்டலாம் பேசாத. பல நேரத்தில் நாமே தவறான முன் உதாரணத்தை பிள்ளைகள்கிட்ட நம்ம புகுத்துடுறோம். இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஏலி அந்த பிள்ளையை நல்ல சரியாக கைட் பண்ணுறாரு. அடுத்த முறை ஆண்டவர் கூப்பிடுவார் என்றால், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, அதே போல் ஆண்டவருடைய வார்த்தை மீண்டுமாக இந்த சாமுவேலுக்கு உரைக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதுதான் அந்த வார்த்தையை என்றைக்கு சாமுவேல் தன்னுடைய நாவால் சொல்லுகிறாரோ அன்றையிலிருந்து ஆண்டவர் அவருக்கு தீர்க்க தரிசனங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்விற்குள்ளாக சாமுவேல் கடந்து செல்கிறார். அதுக்கப்புறம் தான் சாமுவேல் எல்லாவற்றையும் அவர் அறிந்து கொள்ளுவார். எல்லாவற்றையும் ஆண்டவர் சொப்பனத்தின் வழியாக அவர் தீர்க்க தரிசனமாக அவரோடு கூட பேசுவார். 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். இங்கே பார்த்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை என்றால், சாமுவேலும் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். சாமுவேலினுடைய வார்த்தை ஒன்றையும் தரையிலே விழுந்து போகாத அளவிற்கு சாமுவேலை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்தினார். எனக்கு அன்பானவர்களே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். பல நேரத்தில் நாம் பேசுகிற பெரியவர்களாக இருக்கிறோம், நாம் பேசுகிற வார்த்தைகள் பல நேரத்தில் விழுந்து போகிறது, அது நிறைவேறாமல் போகிறது. அதுதான் நிறைவேறாமல் போகிறது, நடக்காமல் போகிறது. ஆனால் இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, சாமுவேல் என்றைக்கு ஆண்டவரை பணிந்து கொண்டு அவருடைய ஆலயத்தில் பணி செய்து அவருடைய சந்நிதியில் வளர்ந்து என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி அவர் நடக்க ஆரம்பித்தாரோ, அந்த சின்ன வயதிலிருந்து ஆண்டவரோடு கூட இருந்த அந்த அனுபவம் அந்த சாமுவேலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய வார்த்தையை ஒன்றிலும் கீழே விழப்போகவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த அனுபவத்தின் வழியாக நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் வளர்க்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என் பிள்ளைங்க ஆண்டவருடைய நிழலில் வளரணும், என் பிள்ளைங்க ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் நடந்துருச்சுன்னா ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை ஞானத்திலும் படிப்பிலும் பொருளாதார நிலையிலும் அவர் தன்னால் நிச்சயமாக உயர்த்துவார். அதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதான் இயேசு ஆண்டவர் சொல்லுவார்களா, நீங்கள் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதே போல நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆலயத்தை நேசிக்கிறவர்களாகவும் ஆலய பணிகளில் தங்களை அதிகமாக ஈடுபடுத்திக் கொள்ளுகிறவர்களாகவும் ஆண்டவருடைய சந்நிதியில் வளர்ந்து அவருடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாக மாறுவார்கள் என்றால் ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற நாளிலே உயர்த்துவார். இந்த சாமுவேலையும் அப்படித்தான். சாமுவேலும் வளர்ந்தான், ஆண்டவரும் சாமுவேலோடு கூட இருந்து அவருடைய வார்த்தை ஒன்றையாகிலும் விழச் செய்யவில்லை என்று இங்கே சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் இந்த ஆலயத்தை விட்டு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். அன்னாளினுடைய அந்த அர்ப்பணிப்பு சாமுவேலை எப்படிப்பட்ட ஒரு மனிதராக மாற்றி இருக்கிறது பார்த்தீர்களா?
அன்னாளினுடைய அந்த அர்ப்பணிப்பு சாமுவேலை ஒரு நல்ல ஒரு மனிதராக மாற்றியிருக்கிறது. இந்த ஆலயத்தை விட்டு இப்பொழுது நாம் கடந்து செல்வோம். கொஞ்ச நேரத்தில், இன்னும் ஒரு 1/4 மணி நேரம் 1/2 மணி நேரத்தில் போயிடுவோம். நாம் அர்ப்பணிப்போடு கடந்து செல்வோம். ஆண்டவரே, அந்த அன்னாளினுடைய ஒரு அர்ப்பணிப்பு சாமுவேலை ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாற்றினது போல எனக்கு கொடுத்துருக்கிற பிள்ளைகளுக்காக உமக்கு நன்றி. நீங்கள் உண்மையாக நீங்கள் அர்ப்பணிச்சுட்டு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்லுங்க. ஒரு நாள் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஒருவேளை சாமுவேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக மாறுகிறார், இஸ்ரவேலினுடைய முதல் தீர்க்கதரிசி. அவர் பல ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறார், பலரை இறைவாக்கு தீர்க்கதரிசிகளாக அபிஷேகம் பண்ணுகிறார். இப்படியெல்லாம் இருப்பதை அன்னாள் அந்த தாயார் பார்த்துருப்பாங்களா என்றால் அதை குறித்து சொல்லப்படவே இல்லை. அன்னாளினுடைய அந்த 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 சாப்டர் முதல் 2 அதிகாரத்திலே முடிஞ்சிடும், அவ்வளோதான். அதையெல்லாம் அந்த தாயார் அன்னாள் பார்த்துருப்பாங்களான்னா தெரியாது. ஒருவேளை அவர்கள் மரித்திருக்கலாம், ஒருவேளை தன்னுடைய மகனினுடைய வளர்ச்சியை அந்த தாயார் பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை பேசி கொண்டு இருக்கிறோம். நம்முடைய கண்கள் காண்கிறதோ நிச்சயமாக நாம் விசுவாசிப்போம். நம்முடைய கண்கள் காண நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உயர்த்துவார் என்று விசுவாசிப்போம். ஒருவேளை நம்முடைய கண்கள் ஒருவேளை அதை காணாவிட்டாலும் இந்த உலகம் சொல்லக்கூடிய அளவிற்கு ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவார், நிச்சயமாக உயர்த்துவார். அதற்கு நாம் செய்ய வேண்டியது நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவருடைய சன்னிதானத்தில், அவருடைய நிழலில், அவருடைய ஆலயத்தில் எப்பொழுதும் பணி செய்யக்கூடிய, அவருடைய நிழலில் வளர்க்கக்கூடிய அனுபவத்தை நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். பெற்றோராகிய நாம் உருவாக்கி கொடுக்க வேண்டும். பள்ளிக்கூடத்தில் யாரும் சொல்லிக் கொடுப்பாங்களா? பாடத்தை மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே திருமுறையையோ இறை பக்தியையோ அங்கே சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அப்படி என்றால் திருச்சபையும் குடும்பத்திலே பெற்றோர்களும் அவர்கள்தான் இறை பக்தியிலே நடத்தக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, ஆகவே இந்த நம்பிக்கையோடு நம்ம கடந்து சொல்லுவோம். ஆண்டவரே, என் பிள்ளைங்க உங்கள் சன்னிதானத்தில் வளரணும், என் பிள்ளைங்க உங்கள் நிழலில் வளரணும், என் பிள்ளைங்க உங்கள் வார்த்தையை கேட்கணும். அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிறார். அன்னாளினுடைய மன்றாட்டை கேட்டு ஆண்டவர் சாமுவேலை உயர்த்தினது போல உங்களுடைய அர்ப்பணிப்பு, உங்களுடைய மன்றாட்டை கேட்டு நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார், நிச்சயமாக ஆண்டவர் கனப்படுத்துவார். அந்த நம்பிக்கையோடு நாம் எப்பொழுதுமே நாம் கடந்து செல்ல அழைக்கப்பட்டு இருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் நான் இன்றைக்கு உங்களுடைய முன்னாடி ஒரு இறையியல் கல்லூரி முடித்து ஒரு சபை ஊழியராக நான் நிற்கிறேன் என்றால் அது என்னுடைய அர்ப்பணிப்பு அல்ல, அதுதான் உண்மை. என்னுடைய அர்ப்பணிப்பு என்றால் விவரம் தெரிந்ததுக்கப்புறம் ஒரு அர்ப்பணிப்பு. என்னுடைய இந்த நிலைக்கு நான் வர வேண்டும் என்பதற்கு முதல் காரணமே என்னுடைய தாயார் தான். அவர்களுடைய அர்ப்பணிப்பு. அவர்கள் என்னுடைய மகனை ஒரு ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும், அதுதான் என்னுடைய தாயாரினுடைய ஜெபம். சின்ன வயசுல இருந்தே, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்னுடைய மகனை ஒரு ஊழியக்காரனாக மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய தாயாரினுடைய ஜெபம். ஆனால் எந்த ஊழியம் என்பது அவர்கள் அப்படி ஜெபிக்கவே இல்லை. ஒரு தீர்க்கதரிசியாக மாறணும், அல்லது மிஷினரியாக போகணும், அல்லது குருத்துவ பணிக்கு போகணும். அது அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஊழியத்தை குறித்து என்னுடைய தாயார் என்கிட்ட இப்பவும் சொல்லும், நீ அப்படி நாங்கள் ஒரு நாளும் ஜெபம் பண்ணது கிடையாது, ஊழியக்காரனாக மாறணும், அதுதான். ஆனால் ஏற்ற நாளிலே ஆண்டவர் எனக்குள்ளாக அந்த உணர்வை கொடுத்தார், நம்ம ஒரு குருத்துவ பணிக்கு போகணும் அப்படின்னு. சின்ன வயசில் இருக்கும்போது, ஒரு 4th அல்லது 5th படிக்கும்போதே என்ன அறியாமலே ஏற்பட்ட ஒரு விருப்பம் அல்லது ஆசை. அந்த விருப்பமும் அந்த ஆசையும் வருவதற்கு காரணம் என்னுடைய தாயார் தான். ஏனென்றால் அவர்களுடைய அந்த ஜெபம் என்னை அறியாமலே, எப்படியும் ஊழியத்துக்கு போனோன்னா ஏதாவது ஒரு பகுதிக்குள்ளே போகணும்ல, ஒன்று மிஷினரியாக போனோம், அல்லது நற்செய்தி பணியாளராக போனோம், அல்லது ஏதாவது ஒரு குருத்துவ ஊழியமோ அல்லது சிறுவர் ஊழியமோ வாலிப ஊழியமோ ஏதாவது ஒன்றுக்குள்ளே போகணும். ஏதாவது ஒரு உணர்வு ஆண்டவர் நமக்குள்ளே கொடுக்கணும். எனக்குள்ளாக அப்படிப்பட்ட ஒரு உணர்வை கொடுத்தார். அது நான் சின்ன வயசில் அப்படி ஆண்டவர் எனக்கு உணர்வை கொடுத்தார். ஆனால் அது நடந்த காலம் நான் 12th படிக்கும்போது தான். கிட்டத்தட்ட 7 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கழித்து தான் ஆண்டவர் எனக்கு வழிவாய்ப்பையே, நான் 12th படித்ததுக்கு அப்புறம் தான் ஆண்டவர் எனக்கு வழிவாய்ப்பையே திறந்து கொடுத்தார். ஸ்மூத்தாக போச்சு என்னுடைய ஆண்டவர் என்னுடைய குருத்துவ ஊழியம், குருத்துவ படிப்பு எல்லாவற்றையும் ஆண்டவர் நேர்த்தியாக வழி நடத்தி சென்றார். இன்றைக்கு வரைக்கும் எந்த ஒரு தடுமாற்றமும் இல்லாமல். இதற்கெல்லாம் காரணம் என்னுடைய தாயார் தான். அவர்களினுடைய அர்ப்பணிப்பு இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நிற்கிறேன், அவர்களுடைய அர்ப்பணிப்பு. அதே போல் உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உண்மையாய் அது கிரியை செய்யும்.
உண்மையாய் கிரியை செய்யும். எனக்கு அன்பானவர்களே, ஒருவேளை இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன பேசுகிறோம், நான் என்ன பேசுகிறேன், அது ஒருவேளை புரியாமல் இருக்கலாம், என்ன பேசுகிறேன்னு புரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு நீங்கள் அர்ப்பணிச்சுட்டு போங்க. என்னுடைய தாயார் அர்ப்பணித்தது அன்றைக்கு எனக்கு புரியாமல் இருந்திருக்கும், நிச்சயமாக எனக்கு புரியாமல் இருந்திருக்கும். இன்றைக்கு நான் அதை விளங்கி கொள்ளுகிறேன், இன்றைக்கு நான் புரிந்து கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம பேசுகிற, நான் உங்ககிட்ட பேசுகிறது, உங்களுடைய அர்ப்பணிப்பு இந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க அதை ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிடலாம். என்னம்மா நான் படித்து இப்படி போகணும்னு நினைக்க, நீ என்ன ஊழியம்னு சொல்லிக்கிட்டு இருக்க, அல்லது ஆண்டவருக்காக வாழணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு அது பிள்ளைகளுக்கு ரொம்ப ஒரு விளையாட்டாக தெரியலாம். ஆனால் ஏற்ற நாள் வரும்பொழுது ஆண்டவர் அவர்களை தம் பக்கமாக அவர் இழுத்து கொள்ளுகிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். நிச்சயமாக இழுத்து கொள்வார். உங்களுடைய அர்ப்பணிப்பு உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆகவே இந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து நாம் பயணம் செய்வோம். ஆண்டவரே, எனக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக நன்றி என்று சொல்லலாம். ஒருவேளை நம்ம பிள்ளைங்க ஊழியத்திற்குள்ளே தான் போய் ஊழியம் தான் செய்யணும்னு அவசியம் இல்லை, கண்டிப்பாக ஊழியம் செய்யணும். ஒருவேளை சமுதாயத்தில் வேறு வேறு பணிகளில் இருக்கலாம், அதிலிருந்தும் ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றலாம். அதிலிருந்தும் மருத்துவத்துறையில் இருக்கமா, அதிலிருந்தும் ஆண்டவருடைய பணியை செய்யலாம். அதே போல் ஆசிரியர்களாக இருக்கமா, அதிலிருந்தும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். ஐடி டிபார்ட்மெண்ட்டில் நம்ம பிள்ளைங்க இருக்காங்களா, அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம், அதிலிருந்தும் ஆண்டவருடைய நற்செய்தி பணியை செய்யலாம். ஆண்டவருடைய ஊழியத்தை எப்படி வேண்டுமானாலும் எந்த நிலையின் வேண்டாலும் நாம் நிறைவேற்றலாம். நம்ம பணி செய்கிற சூழலிருந்து நம்முடைய வாழ்க்கையின் வழியாகவே நம்முடைய ஊழியம் நம்மிடத்திலிருந்து அது கடந்து செல்லும். ஆகவே இந்த நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் நம்மை அர்ப்பணித்த ஒரு நிலையோடு இந்த ஆலயத்தை விட்டு கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை கனப்படுத்துகிறார், நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார், நம்மை உயர்த்துகிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அன்னாளினுடைய ஜெபத்தை கேட்டு சாமுவேலை ஆசீர்வதித்த நல்ல ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டும் நம்முடைய பிள்ளைகளை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கையோடு கடந்து செல்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொள்வோம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்காக இடத்துல வருகிறோம். உம்முடைய கிருபையை மாத்திரம் காண செய்யுங்க. சாமுவேலை போல எங்களுடைய பிள்ளைகளும் உம்முடைய நிழலில், உம்முடைய ஆலயத்தில் வளரத்தக்க கிருபைகளை எங்களுக்கு தாரும். நீர் அப்படி செய்ய போவதற்கு உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய நாம மாத்திரம் மீதியான நேரத்திலும் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய நாம மகிமைக்காகவும் நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக யாவரும் எழுந்து நின்று 382வது பாடல், நாம் யாவரும் எழுந்து நின்று நம்மையும் நம்முடைய காணிக்கையும் அர்ப்பணிக்கும் வண்ணமாக 382வது பாடலை நாம் பாடுவோம். பாலர் ஞாயிறு இது பாசமாய் வாரும் என்ற பாடல், 382வது பாடல். ஞாயிறு பாசமாய் வாரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பால ஞாயிறு பாசமாய் வாரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். தாளந்தை புதைத்திடாமல் தாமதமே பண்ணிடாமல், தாளந்தை புதைத்திடாமல் தாமதமே பண்ணிடாமல், ஞானமீதிறங்கி வந்த சுவாமி இயேசு அன்பை எண்ணி, பால ஞாயிறு பாசமாய் வாரும், பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும். பாலர் சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோம், பால நேச பாதம் பணிய கற்றோம். பாலர் சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோம், பால நேச பாதம் பணிய கற்றோம். பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம், பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம். ஊரில் எங்கும் நம்
நாடி மீட்பர் பாதம் பால தேடி எல்லாம் ஏதும் உண்டு பால ஞாயிறு பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும் இன்று மட்டும் நம்மை ஏந்தி வந்தாரே இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே இன்று மட்டும் நம்மை ஏந்தி வந்தாரே இன்னும் நித்தியமும் பாதுகாப்பாரே அன்பின் சங்கம் இதை கொண்டு ஆத்மநேச செய்து வரும் அன்பின் சங்கம் இதை கொண்டு ஆத்மநேச செய்து வரும் எண்ணி மூடியா நன்மையை ஏகமாக எண்ணிக்கொண்டு பால ஞாயிறு பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும் பால சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோம் பால நேச பாதம் பணிய கற்றோம் பால சங்கத்தாலே மாட்சிமை பெற்றோம் பால நேச பாதம் பணிய கற்றோம் பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம் பாரில் ஜோதி வீசுகின்ற பரிசுத்த வேதம் கற்றோம் ஊரில் எங்கும் நம் பஞ்சாங்கம் ஓதும் பால நேசன் கண்டோம் பால ஞாயிறு பாசமாய் வரும் பாடி இயேசு நாமம் பணிந்து போற்றும் ஜெபம் செய்வோம். அமைதியாக நம்மை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம்முடைய பிள்ளைகளுக்காக, பேர பிள்ளைகளுக்காக ஆண்டவருக்கு தோத்திரம் செலுத்துவோம். அமைதியாக அர்ப்பணிப்போம். நாம் இப்பொழுது நாம் செய்கிற அர்ப்பணிப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறது. அமைதியாக ஆண்டவரே, என் பிள்ளையை அந்த இடத்துல உம்முடைய ஆலயத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஒருவேளை நம்ம இதுவரைக்கும் அர்ப்பணிக்காமல் இருந்திருக்கலாம். பேர பிள்ளைகளை ஒருவேளை அவங்க இங்கே இல்லாமல் இருக்கலாம். நம்ம பேர பிள்ளைங்கள்லாம் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம் அமைதியாக. ஆண்டவர் நம்முடைய அர்ப்பணிப்பை கனப்படுத்துகிறார். அன்னாளினுடைய அர்ப்பணிப்பை கனப்படுத்தின ஆண்டவர் சாமுவேலை ஆசீர்வதித்தார், எடுத்து பயன்படுத்தினார். நம்முடைய பிள்ளைகளையும் அர்ப்பணித்து ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளிலும் எங்களுடைய திருச்சபையில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு உமக்கு தோத்திரம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை செய்யாதிருங்கள் என்று நீர் சொல்லுகிறீர். அதற்கு உமக்கு தோத்திரம். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இம்மட்டுமாக உம்முடைய திருக்கரம் உடன் இருந்திருக்கிறது பிள்ளைகளோடு. அவருடைய படிப்பு, அவருடைய எதிர்காலம், ஆண்டவரே அவர்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உடைய பாதுகாப்பை கொடுத்துருக்கிறீங்க. நமக்கு தோத்திரம். பல நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்காக, எங்கள் பேர பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுத்த நாட்களை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய இரக்கமும் உம்முடைய கிருபையும்
ஆண்டவரே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தலைமுறை தலைமுறையாக நீடித்திருக்க வேண்டும்படியாகவும் இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரை உமக்குள்ளாக நிலைத்திருக்க ஜீவ ஒளியாக அநேகருக்கு வழிகாட்டக்கூடிய பிள்ளைகளாக வளர நீர் அருள் பாராட்டியர்ல வேண்டும்படியாக செபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போகிற உடைய கிருபைகளுக்காக, உடைய இரக்கத்திற்காக உமக்கு தோத்திரம். எங்களுடைய திருச்சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க, நன்மை நாள் கிருபை நாள் நிறைத்தரலுங்க. ஆண்டவரே, சமாதானத்தோடு வாழ ஆண்டவர் அருள் தாரும். பலவீனத்தோடு சோர்வுகளோடு இருக்கிறவர்களுக்கு அதிகமாக ஜெபம் பண்ணுற சுவாமி. ஆண்டவரே, பலவீனத்திலிருந்து நல்ல ஒரு சுகத்தை தாங்க, விடுதலையை ஆண்டவர் நீர் காண செய்திடல வேண்டும்படியாக செபிக்கிறோமப்பா. குறிப்பாக ஆண்டவரே, மனதளவில் சோர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக உம்மிடத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய உம்முடைய சமாதானத்தையும் சத்துவத்தையும் நீர் அதிகமாக காண செய்யுங்க. குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள், அவமானங்கள், நிந்தைகள், ஆண்டவரே, இதில் எல்லாவற்றிலும் இருந்து எங்கள் திருச்சபையின் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியாக இடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, திருமணத்திற்காக, குழந்தை பாக்கியத்திற்காக, ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஜெபிக்கிற பெற்றோர்கள் உண்டு. ஆண்டவரே, அப்படிப்பட்டவர்களுக்கு உம்முடைய இரக்கத்தை நீர் காண்பித்தரலுங்க. அவங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே, நீங்கள் அவங்க வாழ்க்கையில் அற்புதத்தை நீர் செய்தரல வேண்டும்படியாக மன்றாடுகிறோம். அப்பா, நீர் அப்படி செய்ய போவதற்கு நமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் வாழத்தக்க கிருபைகளை நீர் தாரும். ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தினாலும் உம்முடைய தயவினாலும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆட்கொண்டு வழிநடத்த வேண்டும்படியாக செபிக்கிறோம். இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த வாரத்திலே நாங்கள் எடுக்கிற முயற்சிகள், எங்களுடைய பிரயாணங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய திருக்கரம் எப்பொழுதும் உடன் இருக்க வேண்டும்படியாக செபிக்கிறோம். அப்பா, நன்மையினாலும் கிருபையினால் நிறைத்தருளுங்க. தூய் ஆவியாரினுடைய நிறைவான பிரசன்னம் ஆண்டவரே எங்களுடைய முயற்சிகளில் எப்பொழுதும் உடன் இருக்கட்டும். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன நல்ல ஆண்டவர், இம்மட்டுமாக நல்ல ஆலோசனை கத்தராக நீர் எங்களோடு உடன் இருந்த நாட்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கடந்த நாட்களில் நாங்கள் சந்தித்த சவாலான சூழல்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, அதிலும் உம்முடைய திருக்கரம் உடன் இருந்திருக்கிறது, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, பொல்லாத மனிதர்களுடைய கண்களுக்கு, பொல்லாத மனிதர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஆண்டவரே எங்களை விலைக்கு பாதுகாத்து கொள்ள வேண்டும்படியாக செபிக்கிறோம். அப்பா, இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும். இந்த வாரத்தில் ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பிரியமாய் வாழ, எங்களுடைய பிள்ளைகளை உமக்கு பிரியமாய் வழிநடத்த ஆண்டவர் நீர் எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டும்படியாக செபிக்கிறோம். அப்பா, ஆண்டவரே, அன்றைக்கு மனோவா தம்பதியினர் இந்த பிள்ளைகளை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று மனோவாவும் அவருடைய மனைவியும் உம்மிடத்திலே கேட்டது போல, ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்ற ஆலோசனையை நீர் எங்களுக்கு அவ்வப்போது கொடுத்து நீரும் எங்களை நல்வழியில் நடத்த நீர் எங்களுக்கு கிருபை செய்தரல வேண்டும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் அப்படி செய்ய போவதற்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்மையினாலும் கிருபையினால் நிறைத்தரலுங்க. எங்கள் பிள்ளைங்க எப்பொழுதும் உமக்குள்ளாக மகிமைப்பட, உமக்குள்ளாக ஒளி வீசக்கூடிய பிள்ளைகளாக வளர ஆண்டவரே நீர் அருள் பாராட்டியர்ல வேண்டும்படியாக செபிக்கிறோம். அப்பா, அநேக மக்களுக்கு ஆண்டவரே வருங்காலத்தில் எங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைகளாக இந்த சமுதாயத்தில் உயர வேண்டும்படியாக இடத்துல நாங்கள் மன்றாடுகிறோம். சுவாமி, ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபையிலிருந்து அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பட்டும், எங்கள் திருச்சபையிலிருந்து அநேக ஆண்டவரே குருக்கள் எழும்பட்டும். ஆண்டவரே, எங்கள் திருச்சபையிலிருந்து அநேக மிஷினரிகள் எழும்பட்டும். அப்பா, எங்கள் திருச்சபையிலிருந்து சமுதாயத்தில் உயர்ந்த பொறுப்புகள் இருக்கக்கூடிய அநேக பிள்ளைகள் எழும்ப வேண்டும்படியாக உடைய நாமத்திலே மன்றாடுகிறோம். ஆண்டவரே, அதை எங்கள் கண்கள் காண்கிறதோ இல்லையோ ஆண்டவரே, நிச்சயமாக ஆண்டவரே இந்த சமுதாயத்தில் அவர்கள் ஒரு உயர்ந்த நிலைக்கு செல்வார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த இடத்துல மன்றாடுகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும், நன்மையினாலும் கிருபையினால் நிறைத்தரலுங்க. தொடர்ந்து இந்த வாரம் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் வாரமாக அமையட்டும். இந்த வாரம் முழுவதிலும் உடைய தெய்வீக சமாதானத்தோடு நாங்கள் குடும்பங்களிலே வாழ ஆண்டவர் அருள் தாரும். எல்லா துதிக நமைக்குமேல உமக்கே செலுத்துகிறோம். இவை அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் நம்முடன் இருந்து நம்மை வழிநடத்தி செல்லும் தூய ஆவியாரின் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் எப்பொழுது நிறைவாய் தங்கியிருப்பதாக. வழிபாட்டின் நிறைவு பாடலாகவும்
பின்பவனி கீதமாகும் நாம் யாவரும் எழுந்து நின்று 378வது பாடலை பாடுவோம். இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே என்ற பாடலை பாடுவோம். அப்பொழுது நம்முடைய ஞாயிறு பள்ளி பிள்ளைகள் தங்களுடைய கரங்களில் ஒளி ஏந்தினவர்களாக அவர்கள் புறப்பட்டு செல்வார்கள். 378வது பாமாலை. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். முதலவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி பார்க்க ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். பிறர் நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகில் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரந்தொழிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் எப்பொழுதும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமேன். யாவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.